ஹலோ மக்களே, 203வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல நாமி மிரண்டுட்டா. டே என்னோட பொக்கிஷன் எல்லாம் போயிருச்சுடா, என்னடா பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கில் நின்னுகிட்டு இருக்காவா. எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. சடனா அவளுக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இங்க ஒரு பக்கம் புகமூட்டமா பறந்துகிட்டு இருக்கு. மூக்குக்குள்ள வச்சு அட்டாக் பண்ண என்ன பண்ணே உங்களுக்கு தெரியல. டே அட்டாக் மாதிரிடா, உள்ள நுழைஞ்சு போங்கன்னு சொல்றான். கண்ணுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இறங்கி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பார்த்தா என்னெல்லாம ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் சொல்றது எவனும் எதுவும் கேட்க மாட்டேங்கானுங்க. ஆனா அது ரொம்ப பேசணும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகிறாங்க. டே எல்லா கப்பலையும் ஃபுல் ஸ்பீட்ல இறங்குடா, ஸ்ட்ரெயிட்டா சி கேட்ட நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓபன் சீடா, நம்ம இறங்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நம்ம அங்கெல்லாம் போக கூடாது சொல்றான் நாமி. என்னது போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கத்தை மட்டும் திருடிட்டாங்கடா, நம்ம எப்படிடா போக முடியும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. தெய்வ என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. சோரோ உசப்பு சாஞ்சிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். தங்க இல்லாம நம்மளால எப்படிடா இங்க இருந்து வெளியே போக முடியும், அதை எடுத்தே தீரணும்னு சொல்றான் நாமி. ஆசு விஷயம்னா அவ ரொம்ப சீரியஸ் ஆயிருவாள, இவளுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சோப்பர். லூஃபி சொல்றான், நம்ம இவ்வளவு பெரிய ஹோலே ஓபன் பண்ணிருக்கோம், நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போக வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரட் தானா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைரட் எனக்கு தங்கத்தை விட்டு போய் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. நீ சொன்னதும் கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. டேய் கப்பலை திருப்புங்கடா, போர்ட்ரஸ் நோக்கி போங்க, தங்கத்தை எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே சாஞ்சி சோப்பரும் போயிட்டு ரூடார திருப்பிக்கிட்டு இருக்கானுங்க. முழிக்க என்னடா இவனுங்க பண்றானுங்க முட்டாளுகளா, ஒரு தங்கத்தை கண்டு உயிரே பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா கப்பலை திருப்பிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம். நாமியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அலாரம் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஷிப் வர வருடா பாத்துருக்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பெல் அடிக்க பார்த்து நாமி முழிக்கா. என்னது ஆச்சான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அலாம் பெல் அடிக்கிறாங்கடா, அப்பனா இதுல இருந்து என்ன தெரியும் தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கான். இருக்கையில அவங்க ஒரு சிக்னலை கொடுத்து அவங்க கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பல்கிட்ட நோட்டீஸ் பண்றாங்கடா. இதாண்டா அவங்களோட வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா நம்ம நோக்கி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நாமி நாங்க திருப்பினது போதுமா சொல்லிட்டு சாஞ்சி. டே அதெல்லாம் போதாதடா, லெப்ட் சைட்ல ரூடரை ஃபுல்லா திருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்படியே போனோம்னா நம்ம முட்டிடுவோம், அதனால வேற பக்கம் திருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு நாமி சொன்னதை பத்தி கப்பலை திருப்பி போய்கிட்டே இருக்காங்க. இடிச்சிருப்பானுங்க. ஆனா சடனா கப்பலை மாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு வேற திசையை நோக்கி போறாங்க அவங்க. பட கொஞ்சம்னா நான் செத்துருப்பேன், என் தங்கத்தையும் எடுக்காம போயிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. அந்த பக்கத்துல இருந்து கப்பலை திருப்பி போய்கிட்டே இருக்கானுங்க. என்ன நாமி இன்னொரு சத்தம் வருது, அப்பனா ஆப்போசிட்ல இன்னொன்னுமா வருதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒன்னு வருதா ரெண்டு வருதா சொல்லிட்டு எட்டி பாக்கா. ஆனாங்க என்னெல்லாமோ வந்துகிட்டு இருக்கு, ஃபாகா இருக்கு. சாஞ்சி என்ன நடக்குன்னே தெரியுமா. நாமி லெப்ட் திருப்பணுமா ரைட் திருப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காம. லெப்ட் பக்கமா திருப்பிக்கிட்டே இருக்கடா, இல்லன்னா நம்ம செதறிடுவோம்னு சொல்லிருக்கான் நாமி. அவ்வளவுதானே இரு நாமி, நான் யாருன்னு காட்டுறேன். ஏன்னா வேர்ல்டுலே பெஸ்ட் நேவிகேட்டர் அவதான், அவ பேச்ச கேளுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. கப்பலை அழுத்தி திருப்பி கூட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா சடனா இருந்தாலும் தப்பிச்சு போயிட்டானுங்க. 5 கப்பல் வருது, அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க அவங்க. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னமோ நடக்குது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மோக்குல இருந்து முதல்ல தப்பிச்சு போகணும், இதுவே ஒரு பெரிய டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. நாமியோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காவா. சடனா நாமி வாரா, நேவிகேட்டர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நாங்க புக் லைப்ரரிக்கு போவேல, சில விஷயத்த அங்க இருந்து படிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே உசப் கத்துறான், உன்னோட பழைய கதையில இப்ப யாருக்கும் தேவை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க நான் அப்படி என்ன படிச்சோம்னா, அங்க ஏகப்பட்ட டாக்க வந்து இப்ப ரீசெண்டா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாத டாக்கு, அந்த டாக்கோட இதுதான் சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா. யூஸ் பண்ணாத டாக்கோட மேப்பையும் எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன ரூபி நீ வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுவே போதும், அப்பனா பழைய டாக்ல போய் நம்ம கப்பல போய் ஒளிச்சு வச்சிடறான்னு சொல்லிட்டு நாமி பிளான் பண்றா. எங்கதான் போன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னோட பேச்ச மட்டும் கேளடா, அங்க போய் ஒளிச்சு வச்சிடறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கப்பலை தூக்கிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு பக்கமா கமாண்டர் அனல் வேகத்துல வெளியே வரான். ஒரு வழியா சீய விட்டு வெளியே வந்துட்டான். வந்துட்டு பைனாக்குலர் வச்சு செக் பண்றான், எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு. எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் சடனா பார்த்தா ரேடியோல வச்சு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் முகிவர கப்பலை எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கமாண்டர் சைட்ல இருந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து சீ கேட்டது தாண்ட மாதிரியே தகவல் அவங்களுக்கு தெரியவே இல்ல. இப்படா தப்பிச்சு போயிருப்பாங்க, அதுக்குள்ளேயும்டா கப்பல் இவ்வளவு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. சடனா போன் அடிச்சு அவன் கமாண்டர் ஜோனத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சார் அந்த பைரட் வெளியே வந்தாங்க, ஆனா எங்க போனான்னே தெரியல, நாங்களும் தாண்டி வந்துட்டோம், அவங்கள ஆளே காணோன்னு சொல்றாங்க. நான் நினைச்சதாண்டா நடந்திருக்கு. சரி நல்ல வேலை பாத்தீங்க, எல்லாருமே உள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிளான் நல்லபடியா போகுதுன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் கட் பண்றான். தப்பிக்கல முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பிடிச்ச ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குல்ல, அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா உண்மையான மேஜர் ஷெப்பர்ட காமிச்சிட்டு இருக்காங்க. டே நீ விடா விடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ விடுங்க, நான் இருந்து போன ஒரு ஆபீசர் சொல்றாங்க. ஒரு 3 பேர் வராங்க. டே ஒரு கையை விடுங்கடா, அவர் தாண்டா மேஜர் ஷெப்பர்ட்னு சொல்றாங்க. சொன்னோடனே சல்யூட் அடிக்கிறாங்க. அவனோட விலங்கே அவுத்து விட்டுறாங்க. ஏன்னா மேஜர் ஷெப்பர்ட் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் நேவி கமாண்டோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஜோனத்தன் ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க தாண்டா அவனை எங்கேயாச்சும் போவானுங்க, அவனை லாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். வருது வர நான் வெயிட் பண்ணுவோம், அப்பதான் லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு இடத்துல வச்சு பேசுறாங்க. சரிடா நல்ல சாப்பாடை சாப்பிட்டு இங்க இருந்து போவோம், அந்த முகிவர பைரட்ஸ் நம்ம திரும்பி லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு முழிக்கானுங்க. என்னடா காலையில இருந்த மாதிரி சாப்பாடு நல்லாவே இல்ல, ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. என்னடா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேவியா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல சாப்பாடு கொடுங்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சார் மேடம் சோல்ஜர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு. குக்கு வரான், மேடம் அவங்க கொடுத்த ரெசிபியை நான் யூஸ் பண்ணட்டுமா, நல்லா இருக்கும்னு சொல்றான் அவன். டேய் நேவிக்குன்னு ஒரு கர்வம் இருக்குடா, அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஜெசிகா. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு எக்ஸலண்ட் குக்கு அவனுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுன்னு சொல்றான் குக்கு. நம்ம சோல்ஜருக்கு எல்லாத்துக்குமே நல்ல சாப்பாடு அவன் கொடுத்திருக்கான், எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு, நம்ம அதை கொடுப்போமே, நல்ல சாப்பாடு பண்ணி கொடுப்போமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெசிகா ஜெசிகான்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவ படுக்கு போய்கிட்டே இருக்கா. சடனா ரெசிபி தூக்கி ஒட்டுறாவா. என்னைக்குமே வந்து நம்ம பைரட்டா வந்து ஏத்துக்கவே கூடாது, ஆனா இன்னைக்கு நம்மளோட ஆளுகளுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அதனால இதை நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் பைரட்டு தான், ஆனா அந்த கிச்சன்ல அவன் பார்த்த வேலையே வேற மாதிரியான இதா இருந்துச்சு. அவன் சொன்னது மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சாப்பிடுறவங்களை எப்பவுமே வந்து நல்லா வந்து பூர்த்தி பண்ணணும், அதான் நம்மளோட வேலையா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ரெசிபி படி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு ஜோர சொல்றான், என் பிளான் என்ன, இங்க இருந்து கேட்டுக்கு போயிட்டு ஓஷன் வழியோடி தப்பிக்கதான் நம்ம வேலையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். தங்க முக்கியம் தாண்டா, அதோட நம்ம உயிரும் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். கேப்டன் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். தங்க வேணும், அதே மாதிரி சாஞ்சி சாப்பாடு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இருடா சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸ்டோரேஜ் ரூம்லாம் எம்டியா தான் இருக்குன்னு சொல்றான் உசப் ஒரு பக்கம். ஏதாவது செக் பண்றோம்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நாம கேக்குறா, டே இந்த தங்கத்தெல்லாம் விட்டு போனாலும் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா சொல்லிட்டு கேக்குறாவா. சரின்னு சொல்றாங்க அவங்க. உடனே அவ சொல்றா, சரி இந்த தங்கத்தை எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன், அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்கான். நாமி தங்கத்தை டிவைட் பண்ணி கொடுப்பியா, எங்களுக்கு எல்லாம் தருவியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். ஆனா எனக்கு மாதிரி ஒரு ஸ்டாச்சு ரெடி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நான் லேட்டஸ்ட் மெடிக்கல் புக் எல்லாம் வேங்கும்னு சொல்றான் ஒரு பக்கம் சோப்பர். ஜோரோ என்னெல்லாமோ நான் குடிக்கிறதுக்கெல்லாம் வேங்கும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். என்னன்னு பார்த்தா சாஞ்சியை கட்டுறாங்க. சாஞ்சி சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே நாமி சொல்றா, சரிடா 80% எனக்கு 20% உங்களுக்குன்னு சொல்றாவா. அப்பெல்லாம் தர முடியாது சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம கப்பலை சரி பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி ஒரு பக்கம். ஏறி கப்பலைன்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமாடா நம்ம இந்த கப்பலை சரி பண்ணியே தீரணும், ஏகப்பட்ட அடிபட்டு கிடக்குன்னு சொல்றாவா. நீ சொன்னதும் கரெக்ட் தான், ஈஸ்ட் புல்ல இருந்து ரொம்ப நாளா அந்த கப்பல்ல வந்துகிட்டே இருக்கும், ஏகப்பட்டோம்னா அடிபடவும் ஆரம்பிச்சிருச்சு, ஏகப்பட்ட உடையும் ஆரம்பிச்சிருன்னு சொல்லியிருக்கான் ஊசப். ஃபர்ஸ்ட் வந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். கோயிங் மிரிய கொடுத்த நாள் அன்னைக்கு கப்பல்ல ஏகப்பட்ட மெமரிஸ் நம்மளுக்கு இருக்குடா, இதெல்லாம் மறக்க முடியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த கப்பல்ல தான் இங்க இருந்து போயிட்டு ஆறலாங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. இந்த கப்பல்ல தான் அவங்க வாழ்க்கை எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டே இருந்திருக்கும். அப்பதான் இவளும் அந்த குரூல வந்து சேர்ந்திருப்பா, வேறெல்லாம் வந்திருப்பா. இன்னொரு விஷயத்த மறந்துடாத, ரிவர்ஸ் மவுண்டன்ல தலைகில வந்தோம்ல, அதை மறந்துடவா செஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஓஷன்ல மேல ஏறி வேறெல்லாம் வந்து இறங்கி இருப்பானுங்க, லபூன்ல போய் மோதி இருப்பானுங்க அவனுங்க. கிராண்ட் லைனுக்கு அப்பதான் இறங்கி இருப்பானுங்க, மாசா வந்திருப்பானுங்க அவனுங்க. இதுக்கு மேல என்ன ஸ்கை ஐலண்டுக்கு ஏறின கப்பலாச்சுன்னு சொல்லி இருக்கான் சாஞ்சி. கப்பலை வேற மேலேயே கொண்டு போயிருப்பான் நாமி, வசத்தி இருப்பாவா. ஆமா இந்த கப்பலை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கூட கொடுக்க போனேன், நானும் இந்த கப்பலை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சோப்பர் ஒரு பக்கம். மொத்த கப்பலை தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரூடாரே ஓட்டச்சி வீசி இருந்திருப்பான் ஒரு பக்கம் சோப்பர். ஆமாடா அந்த கப்பலை ஒருத்தர் சரி பண்ணாரு, ஆனா அவர் யாருன்னு தெரியறன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். யாருமே நம்ப மாட்டேங்க. டே நான் உண்மையை தாண்டா சொன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். கப்பல் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிதானு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. இதுல ஒரு பக்கம் மேல இருந்து வர கீழே விழுந்திருக்கும், அப்பவும் கோயிங் மாரி வேறெல்லாம் நின்று இருக்கும். இவ்வளவு அடிபட்டாலும் இந்த கப்பல் நம்ம தாண்டா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கப்பலை சரி பண்ணா எவ்வளவு வரலாம் தெரியாது, ஆனா நம்ம எல்லாம் டிவைட் பண்ணி நம்ம கொஞ்சம் போட்டாதான்டா சரிப்பட்டு வரும்னு சொல்றான் நாமி. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத வச்சு நான் சமைச்சு எடுத்து வந்திருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சோரோ சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இந்த உசப் சீப் ரிப்பேர் வச்சு நம்ம என்னதான்டா பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். டே நான் ஒன்னும் ரிப்பேர்மெண்ட் கிடையாடா, நான் ஒரு ஸ்னைப்பர்னு சொல்றான் உசப். டே இந்த கப்பலை வந்து உண்மையான யார்டு கொண்டு போகணும், உண்மையான ஷிப் ரிஸ்டரை வச்சு நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. உசப்போட நல்லா சரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆமாடா சில நேரம் ப்ரொஃபஷனலா சரி பண்ணாதான்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டே நம்ம கப்பலுக்கு ஒரு ஷிப் ரெடி பண்ற ஒருத்தன் வேணும்டா, அவன் ஒரு க்ரூ மெம்பரா இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கப்பல் எவ்வளவு தூரமா போக போகுது அப்படித்தானே, அப்ப நான் ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆள் தேவை அப்படித்தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏரி வந்து நம்மளோட வீடு மாதிரிடா, அதான்டா நம்ம வாழ்க்கை, அப்பனா ஒரு ஷிப் ரிஸ்ட்மனை வந்து கண்டுபிடிச்சு தீருன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நம்ம கேப்டன் நல்லா கெத்தாலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு நின்று பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரி கண்டுபிடிச்சிடான்னு சொல்றானுங்க. அப்பனா ஒரு பாட்டு பாடுதோன்னு எனக்கு வேணும்னு சொல்றாங்க. தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசுறீங்க, நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்றாவா. என்னதுன்னா தங்கத்தை எடுக்கிறதுன்ற வேலைன்னு சொல்றான் அவன். எங்க இருக்குன்னே தெரியன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோபின் சொல்றா, டே அது இந்த இடத்துல தான் கண்டிப்பா ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரோபின் காட்டுறான். மல்டி லாக் ஸ்டோரேஜ் இருக்கு, இந்த இடத்துக்கு போனா போதும் சொல்றான். சாஞ்சி பாக்குறான், ரோபின் நீ உண்மையிலே அறிவாளி, வேற லெவலா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி அந்த இடத்துக்கு போறோம்,
போறோம் தங்கத்தை திருடிட்டு போய்கிட்டே இருக்கான்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். அப்புறம் மேரி கப்பலுங்கிறது விட்டா போகும்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே லூபி சொல்றான், டே மரத்தை காட்டுக்குள்ள ஒளிச்சு வச்ச மாதிரி கப்பலுக்குள்ள தாண்டா ஒளிச்சு வைக்கணும்னு சொல்றான். அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா தலையே தொங்கிருச்சு, சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டே ஆல்ரெடி இது பழைய டாக்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம், அதனால இங்க யாரும் வர்றதுக்கு ரொம்ப கம்மி தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபின். கப்பலுக்குள்ளே வச்சு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா அவங்களுக்குள்ளே ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய டாக்ல வச்சு கப்பலையும் மூடி வச்சுட்டாங்க அவங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட மெட்டீரியல் கிடந்திருக்கு, அதை வச்சு என்னமோ பண்ணிருக்கானுங்க. இனிமேல் மேரி வந்து தொலைஞ்சு போவாதுல, நம்மள்ட்ட இருந்து திருடு போவாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். என்னன்னு பார்த்தா மேரி கப்பலை அப்படியே வந்து மெரன் கப்பல் மாதிரி மாத்திட்டானுங்க. நம்ம கப்பல் இனிமேல் எவனும் எடுக்க முடியாடா, நம்ம கப்பலை இனிமேல் வந்து பழைய கப்பல் நினைச்சிட்டு போயிருவாங்க, நேவி வார்ஷிப் மாதிரியே இருக்குன்னு சொல்றான் லூஃபி. இனிமேல் நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ராத்திரி இறங்குறோம்னு சொல்றான் நாமி. ஏன் நம்ம இப்ப போக கூடாதுன்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். டே மிஷன்னாலே ராத்திரி பண்ணாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்றான் லூஃபி. சரின்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறங்க. See you, bye.